SeemaTstores.com. இனி எல்லாமே ஈஸிதான். தமிழக அமைச்சரவையில் இன்னும் சில தினங்களில் மாற்றங்கள் இருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை மாற்றத்தின் போது புதியவர்கள் சிலருக்கு வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்றும், IAS அதிகாரிகள் மாற்றத்தை தொடர்ந்து அமைச்சரவை மாற்றமும் இருக்கும் என்றும் தெரியவந்துள்ளது. திருவொற்றியூரில் முன்னாள் அமைச்சர் மறைந்த KPP சாமியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பேசினார். அப்போது அவர், பாஜகவுடன் நாங்கள் ரகசிய உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில், தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். MBBS மற்றும் BDS மருத்துவ படிப்புகளில் மாணவ மாணவிகள் சேருவதற்கான பொது கலந்தாய்வு வருகிற 21ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. மேலும் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு முதல் 10 இடங்களை பெற்ற தகுதியான மாணவ மாணவிகள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேசும்போது, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு நபரிடமும் மொபைல் போன் இருக்கும் என்று நீங்கள் எப்போதாவது நினைத்தீர்களா? இன்று கிராமத்தினரிடம் மொபைல் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் திறன் உள்ளது. ஏனென்றால் மொபைல் தேவையாகிவிட்டது. அதே வழியில் உடல் உறுப்பு தானம் சமுதாயத்தின் தேவை என்றும் கூறியுள்ளார். நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு நாட்டு வீரர்களும் எதிர் தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்ய ராணுவத்தில் இருந்த கேரள வாலிபர் பலியாகியிருக்கிறார். இந்திய கிரிக்கெட் அணி நவம்பர் மாதம் முதல் ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. இதுகுறித்து ஆஸ்திரேலிய டெஸ்ட் கேப்டனும் வேகப்பந்து வீச்சாளருமான பேட் கமின்ஸ் கூறுகையில், பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இதுவரை நான் வென்றதில்லை. அதை வெல்வதற்குரிய நல்ல நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்றார்.